இதில் இருக்கிறத பார்த்தா ஆப்பிள் மாதிரி தெரியுதுல்ல, உண்மையாகவே இது ஆப்பிள் தான். ஆப்பிள் விழுந்திருக்கு அப்படின்னா எங்கேயோ இடத்த மரம் இருக்கும்னு யோசிப்பீங்க. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம், அதில் இங்கிலாண்டில் பிரிஸ்டல் என்ற இடத்துல இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஆப்பிள் மரத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதான் நான் முதல் தடவையாக மரத்தில் ஆப்பிள் பறிக்கிறது, ஃபர்ஸ்ட் டைம். இது இதை விட பெருசாக வரும் இந்த ஆப்பிள். அதுக்கு சரியான பராமரிப்பு இவங்க செய்யலை. அதனால் சின்ன சின்ன காய்களாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். உண்மையில் நல்ல ஒரு இனிப்பாகவும் ஒரு புளிப்பு கலந்த ஒரு சுவையில் இருக்குது. இந்த சரியான பராமரிப்புகளை செஞ்சால் இந்த ஆப்பிள் பெரிய அளவில், அதாவது இந்த சைஸ் பெருசாக இருக்கும், பெரிய ஆப்பிளாக வரும். இது உங்களுக்கு முதல் தடவையாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. தொடர்ந்து உங்களுக்கான வீடியோக்களை தந்தவண்ணம் இருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிவப்பாக இருக்குது. ஏன்னா இந்த சம்மர் டைம், அதில் இந்த வெயிலுக்கு இந்த ஆப்பிள் எல்லாம் சிவத்துருக்கு. நான் முதல்ல யோசிக்கலை, பிறகு தான் நான் கேட்டு தெரிஞ்சு கொண்டதும் பார்க்க ஆப்பிள் இந்த ஷேப்பில் சின்ன சின்ன வட்டம் வட்டமாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஆப்பிள் இந்த ஷேப்பில் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரிய பெரிய ஆப்பிளும் இருக்குது. அதாவது இதுக்கு சரியான பராமரிப்புகள் இருக்குது. அந்த பராமரிப்புகளை செய்யல இந்த காய்களை பெரிய காய்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் இப்போ ஃப்ரீ ஆப்பிள் எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் சாப்பிட போகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.